கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்ற செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன்னன்பு என்றென்று மாறாதையா, உன்னிலவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய உரைய என்னை வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புதியதோர் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நமக்கு சொல்லுகிற செய்தி கடவுளின் ஏமாந்து போன காதல் கதை. ஒவ்வொரு முறையும் ஏமாந்து ஏமாந்து நம்மை அன்பு செய்து தோற்று போயிருக்கிற காதல் தோல்வியில் இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் அந்த கதைதான். அவர் கொடுக்கின்ற கேட்பரி சாக்லேட்டு, கிரீட்டிங்ஸ் கார்டு, பூவு, சாப்பாடு எல்லாவற்றையும் நாம் வாங்கி கொள்கிறோம், அதை அனுபவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவரை நட்டாத்தில் விட்டுவிட்டு அப்படியே வந்து விடுகிறோம். என்றும் உள்ள ஒரே நிலையான உடன்படிக்கையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவை அனைத்தையும் சரி செய்தார். ஆனாலும் கூட நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உடன்பாடு இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுவை, தந்தை கடவுளை, தூய ஆவியாரை உடன்படிக்கையை மீறி அப்படியே விட்டுவிட்டு வருகிறோம். நினைத்து பார்ப்போம். I am your God, you are my people. நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், உங்கள் எல்லா பாவத்தையும் நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லியும் அவரை இடது கையால் புறம் தள்ளிவிட்டு வாழ்கிறோமா? தொடர்ந்து அவரோடு உடன்பட்டு ஆண்டவர் இயேசுவின், தந்தை கடவுளின், தூய ஆவியாரின் அந்த காதலுக்கு முடிவு சொல்லுகிறோமா? மீண்டும் பிரதிபலனாக அன்பு செய்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் நேசனா எழுதும் கடிதம், உனை பின் தொடவே என்றவரே, எங்கே நீ சென்றாயோ என்று நம் வாழ்க்கையின் ஒரு ஓரத்தில் சோகப்பாடல் இசைத்து கொண்டு ஆண்டவர் நின்று கொண்டே இருக்கிறார். அவரிடம் செல்வோம், அவர் பாதத்தில் அமர்ந்து கொள்வோம், முத்தமிடுவோம், பதில் முத்தம் கிடைக்கும். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக மனமிருந்தி
ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்று முல்லை எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதி அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதரர் சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை
அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கி விட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 85 பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஒன்றையொன்று சந்திக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆனாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்னும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்னும் அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனர்கேசு என்னும் பெயர் அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கூபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத் என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று எனது சிந்தனையை முதல் வாசகத்தில் இருந்து கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன். நற்செய்தி வாசகம் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை பற்றி, தனது முதல் சீடர்களை அழைத்ததை பற்றி, 12 சீடர்களையும் பெயர் சொல்லி அழைத்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் புதியதோர் உடன்படிக்கை என்ற தலைப்பில் நாம் வாசிக்க கேட்டோம். பழைய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கையால் உடைக்கப்படுகிறது, தகர்ந்து போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. அப்போ பழைய உடன்படிக்கைகள் அப்போ இருந்திருக்கு. இது புதிய ஒரு உடன்படிக்கைன்னா பழைய உடன்படிக்கை இருந்திருக்குது. எத்தனை உடன்படிக்கை? மொத்தம் திருவிலையத்தில் 5 உடன்படிக்கை. இந்த புதியதொரு உடன்படிக்கை என்பது கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை. இது 4 இருக்கிறது. ஏன் இதெல்லாம் உடைக்கப்பட்டது? முதல் உடன்படிக்கைலாம் என்ன என்ற சிந்தனைகளை நாம் அறிந்து கொள்வோம். உடன்படிக்கை சில விஷயங்களில் உடன்பட்டு போகுது. எஸ், அது 2 பேருக்கோ 2 ஆட்களுக்கோ அல்லது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையில ஒத்து போகிறதா அந்த உடன்படிக்கை. ஐ அக்ரி வித் திஸ். ஆனால் இந்த வார்த்தைகள் மற்ற வார்த்தைகளோடு முரண்படுகிறது. கான்ட்ராக்ட் என்ற வார்த்தை இருக்குது, ப்ராமிஸ் என்ற வார்த்தை இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த வார்த்தைகள்லாம் உடைக்கப்படலாம். கான்ட்ராக்டை உடைக்கலாம், ப்ராமிஸை மீறலாம், அக்ரிமெண்ட்டை முறிச்சுக்கிட்டு வேற வேலையை பார்க்கலாம். ஆனால் இந்த உடன்படிக்கை முறிக்கப்படக்கூடாது. கராத் பெரித் என்று எபிரேய வார்த்தை சொல்கிறது. டு கட், உடைக்கிறது அல்லது கிழிக்கிறது, அதுதான் அதோடைய உடன்படிக்கையின் உள்பொருள். யார் அந்த உடன்படிக்கையை உடைத்து போடுகிறார்களோ, அந்த உடன்படிக்கையை மீறுகிறார்களோ அவர்கள் வெட்டப்பட வேண்டும், ரத்தம் சிந்தணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். ப்ராமிஸ்ல அப்படி கிடையாது, கான்ட்ராக்ட்ல அப்படி கிடையாது, அக்ரிமெண்ட்ல அப்படி கிடையாது. அருள் தந்தையர்கள் அவர்கள் அருள்பொழிவு செய்யும் போது 1000 கரங்களை பற்றி கொண்டு தே ஆர் கிவிங் ப்ராமிஸ். நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. அருள் சகோதரிகள் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். இந்த வாக்குறுதிகளை விட, ப்ராமிஸை விட மேன்மையானது தான் இந்த உடன்படிக்கை, விச் cannot be broken. இதை உடைக்கக்கூடாது. உடைக்கப்படுபவன் வெட்டப்படுவான், இதான் அர்த்தம். ஆனாலும் நாம் அதை நிறையா உடைச்சிருக்கிறோம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், சொல்லப்போனால் மாமா மச்சான்னு வச்சுங்களேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பித்தாங்க. 2 பேரும் 50-50 பார்ட்னர்ஸ். நான் பாதி போடுறேன், நீ பாதி போடு. 2 பேரும் போட்டு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அதில் 2 பேர்த்தில் ஒருத்தர், ஓகே நிறைய லாபம் வருது, தொடர்ந்து இவர் இருந்தாருன்னா நமக்கு அது கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார், நீங்கள் அடிக்கடி கடைக்கு வர்றதில்ல, இல்லை இங்கே வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்குறீங்க, உங்களால் எனக்கு எந்த பயனும் இல்லை, நம்ம இந்த கான்ட்ராக்டை உடச்சிக்குவோம் சொல்லி நீங்கள் தொடக்கத்தில் கொடுத்தீங்களா, இந்தாங்க 50,000 அப்படின்னு அதை கொடுத்து அவரை அனுப்பி விட்டார்.
இதுதான் கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட், ப்ராமிஸோட வேலை. எப்போ வேணாலும் பிடிக்கலைனாக்க பிச்சு விட்டு அனுப்பி விட்டுறலாம். ஆனால் இந்த உடன்படிக்கை அப்படி அல்ல. அது கடவுள் மனிதரோடு ஏற்படுது. பொதுவாக இந்த உடன்படிக்கை பிட்வீன் ஈக்குவல்ஸ், ரெண்டு பேரும் சமமான ஆட்களாக இருக்கணும். ஒன்று ஒரு ஆண் ஒரு ஆண், ஒரு பெண் ஒரு பெண், ஒரு பெண் அல்லது ஆண், எது வேணாலும். ஆனால் ரெண்டு பேரும் சேம் கேட்டகரியில் கேடரில் இருக்கணும். ஆனால் தந்தை கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்டார், கடவுள் மனிதர்களோடு செய்து கொண்டார். இது ஈக்குவலே இல்லைல்ல. அவர் கடவுள், ஆனால் அவர் இறங்கி வந்து தன் நிலையை ஒரு பொருட்டாக இல்லாமல் இறங்கி வந்து மனிதர்களோடு செய்து கொண்டார். ஆனால் அவர் செஞ்ச எல்லா உடன்படிக்கையும் நாம் உடைத்து போட்டுக்கிறோம். அது நமது ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாளில் ஆரம்பித்து நமக்கு முடியிருந்த உங்களது எனது அல்லது நாம் முதற்கொண்டு இந்த உடன்படிக்கையை உடைத்து கொண்டே இருக்கிறோம். என்னென்ன உடன்படிக்கை அப்படின்னு கேட்போம். முதல்ல நோவாவின் உடன்படிக்கை, அதான் முதல் உடன்படிக்கையாக இருக்குது. இது தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்படி இந்த உடன்படிக்கை உண்டானது, எதற்காக உண்டானது? ஆதாம் ஏவாளுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் காயின் ஆபேல், அவர்களை தொடர்ந்து எல்லோரும் மக்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். கடவுள் இந்த உலகத்தை அழிக்க முடிவு பண்ணார். 40 பகல் 40 இரவு மழை வெள்ளம், நோவா பெட்டகம் அவர் செஞ்சு அதில் முக்கியமான ஆட்கள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் ஜோடி ஜோடியா அல்லது நல்ல மக்களை எல்லாம் அதில் ஏற்றிக்கிட்டு குறிப்பாக அவர்கள் குடும்பத்தார், அவ்வளோதான் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ உலகமே அழிந்து போய்விட்டது. இந்த கடவுள் மனிதரோடு செய்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் யாரெல்லாம் அவரோடு இருந்தார்களோ அவர்கள் காக்கப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், எனது வில்லை மேகத்தின் மீது வைக்கிறேன், இனி ஒரு முறை தண்ணீரால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன். அதுதான் கடவுள் மனிதரோடு செய்த முதல் உடன்படிக்கை. அதிலிருந்து இன்று வரை உலகம் முடியும் வரை நான் தண்ணீரால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் அதை பின்பற்றுகிறார். நாம அவர் தான் அதை ஒத்துக்கிட்டோம், ஆனா நாம் அதை உடைச்சிட்டோம். யார் உடைச்சாங்களோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். கடவுள் அழித்து விடவில்லை, உங்களையும் என்னையும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னையே உடைத்துக் கொள்கிறார். இரண்டாவது உடன்படிக்கை என்னது? இரண்டாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. ஆபிரகாமோட உடன்படிக்கையை நம்ம தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 17 இந்த அதிகாரங்களிலே வாசித்தால் நமக்கு புரியும். பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் பழுகி பெற வைக்கிறார். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாபேல் கோபுரத்தில் உள்ள அந்த பாவம் தான் இந்த உடன்படிக்கை உருவாக்கத்திற்கு காரணமா இருக்கிறது. மனிதன் கடவுளை போய் எட்டி பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டாங்க. ஓடி போய் அவரை பிடிச்சலாம், அவரை விட நான் பெரிய ஆளா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சான். ஆண்டவர் அவர்களுடைய மொழியை மாற்றினார், எல்லாம் சிதறண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அதன் பேக்ரவுண்ட்ல தான் இந்த உடன்படிக்கை உருவானது. எப்படி அந்த உடன்படிக்கை செய்யணும்னு அவருக்கு ஒரு ஐடியாவும் அவர் சொல்றார். 3 வயது பசு, செம்மையாடு, வெள்ளாடு, மாடப்புறா, காட்டுப்புறா இதெல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் 2ஆக வகுந்துடணும். 2ஆ பிரித்து 2 பகுதிகளாக ஒன்றுக்கொன்று எதிர்பக்கமாக வச்சுக்கோ. அதில் நீ கடந்து போ, அதுக்கப்புறம் நான் கடந்து வரேன். இதான் இந்த உடன்படிக்கைக்கான அடையாளம். நீ என்ன செய்து கொள்ளணும்? நுனித்தோலை வெட்டி கொள்ள வேண்டும், சர்க்கம்செஷன் என்று சொல்வார்கள். இதுதான் இந்த இரண்டாவது உடன்படிக்கைக்கான அடையாளமாக இருக்கிறது. நான் இதை மீற மாட்டேன், நீ இதை மீறின, ஒருவேளை மீறினா இந்த விலங்குகளைப் போல துண்டாக்கப்படுவோம். அதான் அதனுடைய அடிப்படை அடிநாதமாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அதை மீறினார்கள். மூன்றாவதாக ஒரு உடன்படிக்கையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதான் மோசேவோடு அவர் செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை சீனாய் மலையின் மீது நடந்தது. அங்கே ஆண்டவரை பலியிடுவதற்காக அல்லது ஆண்டவருக்காக பலியிடுவதற்காக பலிபிடம் எழுப்பப்படும். ஆட்டுக்கிடாய்கள் வெட்டப்பட்டு அதன் இரத்தம் பலிபிடத்தின் மீது செலுத்தப்படும், தெளிக்கப்படும். மீதி உள்ள அந்த இரத்தத்தை மக்கள் மீது தெளிப்பார்கள். இதன் மூலம் நாம் உடன்படிக்கையை பின்பற்றணும் அப்படின்னு மூன்றாவது உடன்படிக்கையும் சொல்லப்பட்டது. நோவா உடன்படிக்கையை மீறினார்கள், ஆபிரகாம் உடன்படிக்கையை மீறினார்கள், கடைசியாக மோசேவின் உடன்படிக்கையையும் மீறிவிட்டார்கள். நான்காவதாக கடவுள் ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம நான்காவது உடன்படிக்கை தாவீதோடு செய்தது. நான் உங்களுக்கு கோயில் கட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ எனக்கு கோயில் கட்ட மாட்ட,
ஆனால் உன் மகன் கட்டுவான், நான் உனது அரசை விஸ்தாரப்படுத்துவேன். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். இதுதான் 4வது உடன்படிக்கை. நீ எனக்கு கோயில் கட்ட மாட்டப்பா, நான் உனது அரசை விஸ்தாரப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர் செய்த பாவம், தாவீது செய்த பாவத்தினால் தொடர்ந்து அவரும் அவருக்கு பின் வந்த வழித்தோன்றர்களும் எப்படி உடைந்து போனார்கள் என்று கடவுள் தனது உடன்படிக்கையை தொடர்ந்து வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். நாம் அதை தவறி 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 போய்கணும். என்றும் நிலையான ஒரே உடன்படிக்கையாக, என்றும் நிலைத்திருக்க உடன்படிக்கையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தனது இரத்தத்தால் எல்லோரையும் மீட்டுக்கொண்டார். அதுதான் 5வது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, ஒரே ஒரு உடன்படிக்கை, உன்னத உடன்படிக்கை. பழைய விஷயங்களில், பழைய உடன்படிக்கையில் பார்க்கிறோம், விலங்குகளோடு அல்லது புறாக்களோடு பறவைகளோடு ரத்தம் சிந்தப்பட்டது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது. நிலையான ஒரே பலியாக அவர் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த உடன்படிக்கை மேன்மையானது. ஒரே ஒரு இது, நான் உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுறேன், எல்லாத்தையும் மறந்துறேன், பழசெல்லாம் மறந்துடுவோம், நான் உங்க கடவுளா இருப்பேன், நீங்க என் மக்களா இருங்க. அதான் கடவுள் உங்களிடமும் என்னிடம் கேட்பது. நான் கொடுக்குற இந்த கிஃப்ட்டுக்கு நீங்க பதிலன்பு திருப்பி செலுத்தணும் அவசியம் இல்லை. நீங்க திருப்பி எனக்கு ஏதாவது கொடுக்கணும், நீ கொடுக்குற நறுமண பலிகளோ நீர்ம படையலோ பூவோ காணி இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பதிலன்பு செலுத்து. இந்த வரையறையற்ற அன்புக்கு நீ திருப்பியும் பதிலன்பு செலுத்துன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் என்றும் நிலைத்திருக்கும் நிலையான அன்பு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த திருவிழியத்தில் இருக்கிற உடன்படிக்கைகளை தெரிந்து கொண்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலையான ஒரு பலியாக தனது உடன்படிக்கையை நம்மோடு செய்து கொண்டதை பார்த்தோம். நம் வாழ்க்கையில் நாம் உடன்படிக்கை செய்கிறோம். குறிப்பாக திருமணம் செய்தவர்கள் கரங்களை பற்றி கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று உடன்பட்டீர்கள். அந்த உடன்படிக்கையை உங்களால் பின்பற்ற முடிகிறதா என்று சிந்திப்போம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், கணவன் மனைவி 2 பேருமே ஆசிரியர்கள். இந்த கணவன் ரொம்ப குடிப்பார். ஒரு நாள் 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய காலை இடுப்பு வரை ஆம்பிடேட் பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது வரை 2 பேரும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து வாழ்ந்தார்கள். இப்போ அந்த ஆசிரியர், பெண் ஆசிரியர் சொல்றாங்க, நான் இன்னும் அந்த ஒத்த காலனோட சேர்ந்து வாழ முடியாது. உடன்படிக்கை என்னவாக மாறிவிட்டது? கைகளை பற்றி கொண்டு கடவுளுக்கு முன்னால் செய்த அந்த உடன்பாடு என்னவாகிவிட்டது? இது பிராமிஸ் அல்ல, இது வவு அல்ல, இது ஒரு கான்ட்ராக்ட் இல்லை, இது ஒரு அக்ரிமெண்ட் அல்ல. கடவுள்கிட்ட நான் சொன்னோம், இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த கல்யாணம் இங்கே நிச்சயிக்கப்படலை, கடவுள் ஏற்படுத்தினார். ஆனால் அதையே மீறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாமே உன் கடவுளாகி ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இல்லாவது போவதாக அப்படின்னு 10 கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே ஏதாவது நடக்குமா? அந்த கோயிலில் ஏதாவது நடக்குமா? அங்கே முட்டி போட்ட ஒரு சாமியார் இருக்கிறாரு, ஒருத்தர் நின்றுகிட்டே இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்று சொல்லி நாம் ஏமாந்து இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர உனக்கு தெய்வம் இல்லாமல் போகட்டும் சொல்லியும் அதை கேட்டும் கடவுளுடைய அன்பை நிராகரித்து அவரதை இடது கையால் தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். புதியதோர் உடன்படிக்கையில் கழுவப்பட்ட அந்த தூய இரத்தத்தால் புதியவர்களாக்கப்பட்ட நாம் இன்னும் தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மிடம் திரும்பி வருவேன், உம்மோடே இருப்பேன், உம் அன்பிற்கு பதிலன்பு செலுத்துவேன் என்று இந்த திருப்பலியின் வழியாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். பழைய உடன்படிக்கை எல்லாம் முறிந்து போய்விட்டது, உடைந்து போய்விட்டது. இயேசுவோடு கொண்ட அந்த உடன்படிக்கையில் கடைசி வரை நிலைத்திருக்க நாம் வரம் வேண்டி திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூடையில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூடையில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம்
வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதரரே சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிக்குள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள்
படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம். என் ஆன்ம உணவேவா, என் உள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவேவா, என் உள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே உன்னக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல
இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வெள்ளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்லமையும் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.